சீரம்னா என்ன, சீரம்னா எப்படி இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேள்விகள் கேட்டிருக்கீங்க. சீரம் அப்படின்றது ஒரு எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து பூக்கள்ல இருந்து, செடிகள்ல இருந்து, இலைகள்ல இருந்து, ரூட்ல இருந்து எல்லாம் கூட எடுக்கிறாங்க. இந்த சீரம் வந்து ரொம்ப சம்டைம்ஸ் விட்டமின் சி சீரம் அப்படின்னு கிடைக்கும், குவாலின் சீரம் கிடைக்குது, ஹைலூரானிக் சீரம் கிடைக்குது. இந்த மாதிரி நிறைய சீரம்ஸ் இருக்கு. ஆனால் வீட்டிலேயே என்ன தயாரிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஹேர் கொட்டும்போது ரொம்பவே நம்ம ஃபீல் பண்ணுறோம். ஏன்னா அது திரும்பி வளர்கிறதுக்கும் டைம் ஆகுது. ஸோ இதை வந்து நம்ம போஸ்ட்போன் பண்ணுறதுக்கோ இல்லைன்னா ஹேர் க்ரோத்தை திரும்பி ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கோ இந்த சீரம் ரொம்ப உதவியாக இருக்கும். இதில் என்னெல்லாம் போடலாம் அப்படின்னு பார்க்கும்போது மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். அட்மிஷன் ஓபன். அப்ளை ஆன்லைன். JK ஹாலிடேஸ் மற்றும் காஃபி அயோத்தியா சேவா ஃபவுண்டேஷன் இணைந்து வழங்கும் திரு சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா அவர்களின் தலைமையில் காஃபி அயோத்தியா, கயா யாத்திரை மற்றும் கைலாயம், ஆதி கைலாயம், சார்தாம் யாத்திரை மற்றும் பல ஆன்மீக யாத்திரைகளுக்கு உடனே புக் பண்ணுங்க. குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். நான் பியூட்டி தெரபிஸ்ட் வசுந்தரா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, நிறைய பேர் கேட்டிருக்கிற ஒரு காஸ்மெட்டிக் தான். இதை எப்படி தயாரிக்கலாம் அப்படின்னு. அது என்னன்னா சீரம்னா என்ன, சீரம்னா எப்படி இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேள்விகள் கேட்டிருக்கீங்க. சீரம் அப்படின்றது ஒரு எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஸ்ட்ராங்கான எக்ஸ்ட்ராக்ட். அது வந்து பூக்கள்லேருந்து, செடிகள்லேருந்து, இலைகள்லேருந்து, ரூட்லேருந்து எல்லாம் கூட எடுக்கிறாங்க. இந்த சீரம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானது. அதனால கொஞ்சமாக யூஸ் பண்ணாலே போதுமானதாக இருக்கும். ஸோ இது வந்து சம்டைம்ஸ் விட்டமின் சி சீரம் அப்படின்னு கிடைக்கும், ஸ்குவாலின் சீரம் கிடைக்குது, ஹைலூரானிக் சீரம் கிடைக்குது. இந்த மாதிரி நிறையா சீரம்ஸ் இருக்குது. ஆனால் வீட்டிலையே என்ன தயாரிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளானது தான். வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம செய்ய போகிற இந்த ஹேர் சீரம் இது வந்து ஹேருக்கு ஷைன் கொடுக்கும், ஸ்ட்ரென்த் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹேரை வளர செய்யும். ஸோ நிறைய பேருக்கு வந்து நிறைய காரணங்கள்னால ஹேர் ஃபால் ஆகுது. நம்ம ஸ்கின் விழும்போது நமக்கு அது கண்ணுக்கு தெரியறதில்ல. ஆனால் ஹேர் கொட்டும்போது ரொம்பவே நம்ம ஃபீல் பண்ணுறோம். ஏன்னா அது திரும்பி வளர்கிறதுக்கும் டைம் ஆகுது. ஸோ இதை வந்து நம்ம போஸ்ட்போன் பண்ணுறதுக்கோ இல்லைன்னா ஹேர் க்ரோத்தை திரும்பி ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கோ இந்த சீரம் ரொம்ப உதவியாக இருக்கும். இதில் என்னெல்லாம் போடலாம் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல நான் யூஸ் பண்ணுறது வந்து ஹைபிஸ்கஸோடைய ஃப்ளவர், செம்பருத்தியோடைய பூ. அதில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து நம்மளுடைய முடிக்கு ரொம்ப நல்லது. அடுத்தது துளசி வந்து ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தால் அதை கண்ட்ரோல் பண்ணும். ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஃபங்கஸ், பாக்டீரியா போன்ற தொற்றுகள்லாம் இருக்கும் சம்டைம்ஸ். அதனால முடி கொட்டும். ஸோ அதுக்கு வந்து துளசி நல்ல ஒரு தீர்வாக இருக்கும். நல்ல வாசனையாக இருக்கணும், கமகமான இருக்கணும் ஹேர் அப்படின்னு நினைக்கும்பொழுது ரோஸ் பெட்டல்ஸ் ரொம்ப உதவியாக இருக்கும். கொஞ்சம் காஞ்ச ரோஸ் பெட்டல்ஸை எடுத்துக்கலாம். வெந்தயம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஹேருக்கு ரொம்ப நல்லதுன்னு. ஊற வச்சு அரைச்சி தயிரோடு சேர்த்து கலந்து யூஸ் பண்ணிக்கலாம் தலைக்கு ஒரு பேக் மாதிரி. வெந்தயம் அவ்வளோ நல்லது. குளுமை, ரொம்ப விட்டமின் சத்தும் அதில் அதிகமாக இருக்குது. இதோடைய எல்லா எக்ஸ்ட்ராக்டும் எடுத்து ஆலோவேரா ஜெல்லோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம தலைக்கு குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 hour முன்னாடி யூஸ் பண்ணலாம். ஸோ இதை எப்படி நம்ம செய்கிறோன்றதை பாருங்கள். இப்போ நான் எடுத்துருக்கிறது நல்ல சூடான தண்ணி. ஸோ இந்த சுட இருக்கிற தண்ணியில் செம்பருத்தி பூக்களை போடுறேன். முதல்ல நல்ல கலர் கொடுக்கும். அது மட்டும் இல்லை, ரொம்ப ஸ்ட்ரென்த்து கொடுக்கும் ஹேருக்கு. அடுத்தது துளசி இலைகளை போடுறேன். செம்பருத்தி பூ, துளசி போட்டிருக்கேன். இதோடு நான் சேர்க்குறது ரோஜா இதழ்கள், காஞ்ச ரோஜா இதழ்கள். நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம். எப்போவுமே நம்ம சாமிக்கு படத்துக்கெல்லாம் போடுவோம். ஸோ அந்த ரோஸ் பெட்டல்ஸை வேஸ்ட் பண்ணாமல் நிழலில் காய வச்சு அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். சாமந்தி பூ இதெல்லாம் கூட நம்ம இந்த மாதிரி செய்யலாம். எல்லா பூக்களுக்குமே ஒரு நல்ல ஒரு நறுமணம் இருக்கும். அதில் ரோஸ் டாப் மோஸ்ட்டுன்னு சொல்லலாம். கடைசியாக கொஞ்சம் வெந்தயமும் அதில் போடுறேன். லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறது இந்த வெந்தயம். ஸோ இதை நான் க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுடுறேன். நல்லா கூலான பிறகு நான் வந்து கொஞ்சம் ஆலோவேரா ஜெல் அதில் ஆட் பண்ணுறேன். நல்ல மாய்ஸ்சர் கொடுக்கும், கூலாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் நேரம் அப்படி இருக்கட்டும், மூடி வச்சிடலாம். சீரம் இந்த மாதிரி ஒரு சின்ன மிஸ்ட் பாட்டிலில் நான் போட்டிருக்கேன். நல்லா கூல் டவுன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் வெளியில் வைக்க முடியாது, ஏன்னா வாட்டரில் இதெல்லாம் கலந்துருக்கும். அதனால் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம்.
தலை ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour வெயிட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணலாம். ஸோ அப்படியே விட வேண்டாம், வாஷ் பண்ணிவிடுங்க. சில பேருக்கு ஓகே அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை அப்ளை பண்ணிகிட்டே கூட போகலாம். ஸோ இந்த மாதிரி லைட்டாக ஹேரில் ஃபுல்லாக இந்த முடியுடைய பகுதிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், தலைக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ ரொம்ப நல்லா வந்து ஹேர் க்ரோத் சீரம் இது. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். அட்மிஷன் ஓபன். அப்ளை ஆன்லைன். JK ஹாலிடேஸ் மற்றும் காசி அயோத்தியா சேவா ஃபவுண்டேஷன் இணைந்து வழங்கும் திரு சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா அவர்களின் தலைமையில் காசி, அயோத்தியா, கயா யாத்திரை மற்றும் கைலாயம், ஆதி கைலாயம், சார்தாம் யாத்திரை மற்றும் பல ஆன்மீக யாத்திரைகளுக்கு உடனே புக் பண்ணுங்க.